இன்றைய வேத வசனம் ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். Today's Bible verse, Romans chapter 12 verse 11. Not lagging in diligence, fervent in spirit, serving the Lord. Amen. இன்றைய வேத வசனம் ரோமர் 5 அதிகாரம் 9 வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். Today's Bible verse, Romans chapter 5 verse 9. Much more than having now been justified by his blood, we shall be saved from wrath through him. Amen. இன்றைய வேத வசனம் மத்தேயு 8 அதிகாரம் 17 வசனம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஆமென். Today's Bible verse, Matthew chapter 8 verse 17. He himself took our infirmities and bore our sickness. Amen. 23/2025 இன்றைய வாக்குத்தத்தம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. இயேசு என் தேவனாய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திற்காக இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இன்றைய வேத வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16:3. இன்றைய வேத வசனம் ரோமர் 12 அதிகாரம் 11 வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். Today's Bible verse, Romans chapter 12 verse 11. Not lagging in diligence, fervent in spirit, serving the Lord. Amen. இன்றைய வேத வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. இருபத்தி 6/3/2025 இன்றைய வாக்குத்தத்தம். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1. இயேசு என்னை மேன்மையாக வைக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்திற்காக இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன்.